இரவு நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த 5 தவறுகள் தான் உங்களோட செல்வத்த அழிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இரவு நேரத்துல இந்த 5 பொருட்கள திறந்து வச்சா, மகாலட்சுமி வெளியேறி தரித்திரம் தான் வீட்டுக்குள்ள வந்து சேரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. அது என்ன அப்படிங்கறத இப்போ தெளிவா பார்க்கலாமா? வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது வெறும் கட்டிடக்கலை மட்டும் கிடையாது. அது நம்மளோட வாழ்விடத்துல ஆற்றல்கள முறைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை. நம்ம வீட்டுல சந்தோஷமும், செல்வமும் தடையில்லாம பெருகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும் கூட. ஆனா அறியாமையால இரவுல நாம செய்யக்கூடிய சில செயல்கள் எதிர்மறை ஆற்றல ஈர்த்து வறுமைய உண்டாக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் எச்சரிக்குது. இந்த துர்திஷ்டத்த தவிர்க்கறதுக்கு இரவுல கீழ்க்கண்ட பொருட்கள திறந்து வைக்கிறதையோ இல்லனா கவனக்குறைவா கையாள்றதையோ நாம தவிர்த்துக்கணும். மகாலட்சுமியோட அம்சமான துடைப்பம். துடைப்பத்த வெறும் குப்பைய அகற்றக்கூடிய கருவியா மட்டும் பார்க்காம அது மகாலட்சுமியோட அம்சமா கருதப்படுது. துடைப்பத்த கண்ட இடத்துல போடுறது இல்லனா மத்தவங்க கண்ணுல படுற மாதிரி வைக்கிறது ரொம்ப தவறு. இரவு நேரத்துல துடைப்பத்த அதோட உரிய இடத்துல மறைவா வைக்கணும். துடைப்பம் சரியா வைக்கப்படாத வீட்டுல பணத்தட்டுப்பாடும் வீண் விரயங்களும் ஏற்படும். கழுவாத எச்சில் பாத்திரங்கள். நாள் முழுக்க உழைச்ச சோர்வுல நிறைய பேரு இரவு நேரத்துல பாத்திரங்கள சிங்க்லயே போட்டுட்டு தூங்க போயிடுவாங்க. இதனால இது வீட்டோட நேர்மறை ஆற்றல முற்றிலுமா அழிச்சிருது. அசுத்தமான பாத்திரங்கள் தரித்திரத்தை தான் வரவழைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால உடல்நல பாதிப்புகளை தவிர்க்கவும், லக்ஷ்மி கடாட்சம் நிலைக்கவும் தூங்குறதுக்கு முன்னாடியே பாத்திரங்களை சுத்தம் செய்யறது ரொம்பவே அவசியம். மூடி வைக்காத உணவுப் பொருட்கள். தானியங்கள், பால் அப்புறம் சமைச்ச உணவுகள இரவு நேரத்துல திறந்து வைக்க கூடாது. அறிவியல் ரீதியா காற்றுல இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் உணவை சிதைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆன்மீக ரீதியா திறந்து வைக்கப்பட்ட உணவு எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும். இதனால குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால எல்லா உணவுகளையும் முறையா மூடி வைக்கணும். திறந்திருக்கிற தண்ணீர் பாத்திரங்கள். தண்ணீர் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்ல முக்கியமானது. அப்புறம் நேர்மறை ஆற்றலோட ஆதாரம். இரவு நேரத்துல தண்ணீர் வாளிகளையோ இல்லனா பாத்திரங்களையோ திறந்து வைக்கிறத தவிர்த்திடணும். குறிப்பா படுக்கை அறையில திறந்த நிலையில தண்ணீர் வைக்கிறது மன அமைதிய சீர்குலைக்கும். தண்ணீரை நம்ம எப்பவுமே பாதுகாப்பாவும் மூடிய நிலையிலையும் வச்சிருக்கணும். பணப்பெட்டி அப்புறம் பீரோ சாவிகள். செல்வத்தோட ஆதாரமான பணத்தையும் அதை வைக்கக்கூடிய லாக்கர் சாவிகளையும் அலட்சியமா வைக்கிறது வாஸ்துப்படி ரொம்ப பெரிய தவறு. சாவிகளை மேஜ மேலேயோ இல்லனா மத்தவங்க பார்வையில படும்படியோ வைக்காம பாதுகாப்பான பெட்டியிலயோ இல்லனா டிராயர்லயோ வைக்கணும். சாவிகளை சரியா பராமரிக்காதது தேவையில்லாத பண இழப்புகளுக்கு வழிவகுக்கும். இந்த தவறுகள் எல்லாத்தையுமே நாம திருத்திக்கணும். இந்த தகவல்கள் எல்லாமே காலம் காலமா பின்பற்றப்படக்கூடிய வாஸ்து சாஸ்திர விதிகள், ஜோதிட கருத்துக்கள் அப்புறம் நம்பிக்கையோட அடிப்படையில தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இயங்குது. இத ஒரு வழிகாட்டுதலா வச்சுக்கிட்டு உங்களோட வீட்டுல நேர்மறை மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திக்கலாம். வாழ்வுல வளம் பெறறதுக்கு நாம வாஸ்து சாஸ்திர விதிகளை மதிச்சு நடந்துக்கலாம்.